கேன்சர் செல்கள் அமிலத்தால் ஆனது. அந்த அமில கட்டிய அழிக்கணும்னா, இந்த கோவக்காயில இருக்கிற அமிலத்தன்மை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கேன்சர் செல்கள் வாழவே தகுதி இல்ல அப்படின்னு ஓட விடுற ஒரு 7 காய்கறிகள்ல கோவக்காயும் ஒண்ணு. இத ஒரு சித்த மருத்துவரும், ஆங்கில மருத்துவரும் சொன்ன விஷயங்கள தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதோட சேர்த்து நம்ம ஆர்சிஎம் ப்ராடக்ட்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஆர்சிஎம் ப்ராடக்ட்லேயும் கேன்சர் செல்களை அழிக்கிறதுக்காக நிறைய இருக்குது. அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜீரகம். ஜீரகம் நமக்கு சீரகம், நம்ம அகத்தை சுத்தப்படுத்துறது. இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக நீங்கள் ஜீரகத்தை போட்டிங்கன்னா அந்த கலரே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கடலைப்பருப்பும் ஆர்சிஎம்மோடது தான். நாம் கடையில் வாங்குகிற பருப்பு 4 கை போடணுன்னா இது 1 கை போட்டால் போதும். நல்ல உபரி கிடைக்கும். ஏன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இதில் கெமிக்கல்லாம் கலக்கலை, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நான் இதில் உங்களுக்கு கோவக்காயில் ஒரு துவையலும் ஒரு பொரியலும் எப்படி செய்யணுன்றதை நான் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கங்க. இதில் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்கேன். அது எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த ஜீரகம், மிளகு, மஞ்சள் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இதில் நம்ம போடுற ஆயில் கூட பார்த்திங்கன்னா ரைஸ் பிராண்ட் ஆயில் தான். அது கொழுப்பு நல்ல கொழுப்பு இருக்குது. அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏன்னா கேன்சர் செல்லுக்கு பிடிக்காத உணவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு சுத்தமாக பிடிக்காது, ஃபைபரும் பிடிக்காது, புரோட்டீனும் பிடிக்காது. அது எல்லாமே இந்த துவையலில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இது உப்பு தான். இது ஆர்சிஎம்மோட உப்பு. எப்படி மணல் மாதிரி இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அதனால தான் அது சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த துவையலை பண்ணதுக்கப்புறமா ஒரு பொரியல் பண்ணுவேன், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நான் இது ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சமாக ஊற்றி அந்த கடலை பருப்பு அதெல்லாம் வறுத்துட்டேன். அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் பத்தலைன்றதுனால இந்த காய் வதக்கிறதுக்காக எடுத்தேன். ஏன்னா அந்த காயை கொஞ்சம் நல்லா வதக்கி சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் எடுத்து அடிக்கடி நம்ம திறந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வெந்துடும். அப்புறம் எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். இது பொரியல் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாத்திரத்தை கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிட்டேன். அதனால் அப்படி இருக்குது. இது 3 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றினேன் பொரியல் பண்ணுறதுக்கு. அதுவே போதுமானதாக இருந்தது எனக்கு. நீங்கள் ஆர்சிஎம் ப்ராடக்ட், ஆர்சிஎம்லேயும் மஞ்சள், மிளகு கிடையாது, மஞ்சள் மட்டும் இருக்குது. அது குர்குமின் எடுக்காத மஞ்சள். மஞ்சளையும் மிளகையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டாதான் மஞ்சளோட அந்த குர்குமினோட தன்மை நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மஞ்சள் மிளகோட ஒரு நல்ல கொழுப்பை சேர்க்கணும். அதுதான் ஆர்சிஎம்மோட ரைஸ் பிராண்ட் ஆயில். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு பொரியல் பண்ணி சாப்பிடும் போது அதுவும் அந்த கோவக்காய் கேன்சர் செல்களை ஓட விரட்டுற அந்த கோவக்காயோட இந்த ஆர்சிஎம் ப்ராடக்டையும் சேர்த்து நம்ம சாப்பிடும் போது நமக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி இது பெருங்காயம். இந்த பெருங்காயம் பார்த்திங்கன்னா கோதுமையை போட்டு தான் நமக்கு பவுடர் ஆக்கி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே நல்ல வாசனை, நல்ல ஸ்மெல் கிடைக்கும். தாளிக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல வாசனை வரும். ஸோ இந்த பெருங்காயம் நமக்கு கேஸ் ட்ரபிள்லேருந்து உங்களுக்கு விடுவிக்கும். உங்கள் வயிற்றில் கேஸ் ட்ரபிள் சேராமல் தடுக்கும். வயிற்றில் கேஸ்னாலேயே நிறைய பிரச்சனை வருது. அதுவும் இந்த பெருங்காயம் சாப்பிட்றதுனால நமக்கு வராது. ஸோ நம்ம ஆர்சிஎம் ப்ராடக்டை யூஸ் பண்ணியே ஒரு துவையல், ஒரு பொரியல் செஞ்சாச்சு. நான் சாப்பிட்றது கேழ்வரகு கஞ்சி. அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி நான் சாப்பிட்றேன். இது நான் இந்த ஒரு ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேழ்வரகு கஞ்சி, ஒரு கோவக்காய் துவையல், இல்லைன்னா ஒரு பொரியல் இப்படி சாப்பிட்றதுனால கண்டிப்பாக கேன்சர் செல்கள் அழியும். இல்லை புதுசாக வருதுனாலும் அதை வரவிடாமல் தடுக்கும். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. கேன்சரை நம்ம உடம்புலேருந்து நீங்கள் அழிக்கலாம், வளர விடாமல் தடுக்கலாம். கேன்சர் செல் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அது 30 தாண்டி போகும்போது தான் அது ஒரு நோயாக வருது. ஸோ 30க்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
ஏன்னா எனக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு 3 வருஷம் ஆகுது. நான் வந்து இத தான் ஃபாலோ பண்றேன். எனக்கு கேன்சர் செல்கள் வந்து கண்ட்ரோலா இருக்கு. லாஸ்ட் டைம் எடுக்கும்போது 12 தான் இருந்தது. 15க்குள்ள தான் எனக்கு இப்போலாம் இருக்கு. 15, 14, 12 அந்த மாதிரி தான் இருக்கு. என் பையன் தான் எடுத்தான். எப்படி எடுத்து வச்சிருக்கான் பாருங்க க்ளோஸ் அப்ல. உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. அதே மாதிரி நம்ம ஆர்சிஎம் ப்ராடக்ட்டோட ஜீரகம், கடலைப்பருப்பு, பெருங்காயம் இதையெல்லாம் சமையல்ல சேர்த்துக்கோங்க. மிளகு, மஞ்சள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட சேர்த்து ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து நல்ல கொழுப்பு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா மஞ்சள், மிளகு நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்தும். அதோட வந்து ஒரு கொழுப்பு சேர்றதுனால. அது முட்டையாவும் இருக்கலாம், ஆயிலாவும் இருக்கலாம். அதே மாரி இந்த பெருங்காயமும் ரொம்ப நல்லது. ஸோ நீங்க ஆர்சிஎம் ப்ராடக்ட்ட வாங்கி நம்ம வந்து கேன்சர்லேருந்து வெளிய வரலாம்.